பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரோட்டில் வந்து சத வளர்ச்சி வந்து இருக்குது. ஸோ அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு எப்பவும் பார்க்குற டாக்டர் வந்து சொன்னார். இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த டாக்டர் தான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஆனால் எனக்குமே சின்ன பிள்ளையில வந்து இருந்திருக்கு. நான் ஆப்ரேஷன்லாம் பண்ணாமல் எங்கள் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி இன்ஜெக்ஷன், சிரப் இதெல்லாம் கொடுத்தே வந்து சரி பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி சரி பண்ண முடியுமான்னு கேட்குறதுக்காக தான் இன்னொரு ஹாஸ்பிட்டல் வந்து போகலான்னு சொல்லி கிளம்பி வந்து போனோம். பார்த்தா ஈவினிங்லேருந்து பார்த்திங்கன்னா பெருசு இல்லாமல் சிறுசு இல்லாமல் இத்தினோண்டு மழை துளியாக விழுந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. ஸோ அதனால் ஆட்டோவில் தான் வந்து போயிட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூடாக ஏதாவது சாப்பிட்ற போல இருந்தது. ஏன்னா நல்ல அந்த மழைக்கு இதமாக எதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால் ஒன் பாட் ரெசிபி மாதிரி ஃபுல்லாக எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி கொஞ்சம் முருங்கைக்கீரைலாம் போட்டு சாம்பார் சாதம் மாதிரி வந்து பண்ணிட்டேன். சாம்பார் சாதத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தாளிச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களுக்கோ இல்லை வேறு யாருக்காவது நீங்கள் இந்த மாதிரி தொண்டையில் வந்து சத வளர்ச்சிக்காக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, இல்லை வந்து டேப்லெட்லேயோ இல்லை சிரப்லேயோ வந்து க்யூர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ப்ளீஸ் எனக்காக கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்.